கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ இதை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, த டேர்ம் ஸ்டேட், ஓகே, ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஓகே, அரசு அப்படிங்கிறது வந்து எப்படி வரையறை செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அரசு அப்படின்னு சொல்லி வரையறை செய்கிறாங்கன்னா அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வந்து உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு என்ற சட்டப்பிரிவு 12 கீழ் அரசு என்ற சொல் எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பார்லிமெண்ட், ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேச்சர், ஓகே, ஆல் ரீஜனல் அத்தாரிட்டிஸ், ஆல் ரீஜனல் ஆர் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லொக்கேட்டட் இன் ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அப்போ இந்திய அரசாங்கம் மற்றும் பாராளுமன்றம், அதே மாதிரி மாநில அரசாங்கங்கள் மற்றும் சட்டமன்றங்கள், அதுக்கப்புறம் பிராந்திய, ஓகே, அமைப்புகள், இந்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே வந்து அரசாங்கம் அப்படிங்கிற அந்த வரையறை கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் த அபவ் 1 2 3 4, சரிங்களா? ஸோ தமிழ் வந்து இந்திய அரசு மற்றும் நாடாளுமன்றம், சரிங்களா, மாநில அரசு மற்றும் சட்டமன்றம், ஸோ அனைத்து வட்டார அதிகாரிகள், அதே மாதிரி இந்திய நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள, ஓகே, அனைத்து வட்டார அல்லது இதர அதிகார குழுக்கள். ஓகே, ஸோ இப்போ ஆல் த ஆர்கனைசேஷன்ஸ், இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அண்டர்டேக்கிங் கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸும் இந்த அரசாங்கம் அப்படிங்கிற வரையறைக்குள்ள வரும் அப்படிங்கிறதான் இந்த வட்டார குழுக்கள் அல்லது வட்டார அதிகாரிகள் அப்படிங்கிற சொல்லுக்கான மீனிங். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1 2 3 4, சரிங்களா? தென் ஸோ அடிப்படை உரிமைகள், சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்ட் 3 இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ்லையும் கண்டிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ இப்போ அந்த அடிப்படை உரிமைகள் பகுதி வந்து இப்போ இது 2வது கொஸ்டினுமே வந்து, ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா வந்து பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்டத்துடைய, ஓகே, பாகம் 3, சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 12 to 35, சரிங்களா? ஸோ சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை. ஸோ இப்போ இந்த 12 தான் வந்து சட்டப்பிரிவு 12 என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடி கேள்வியில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஏரியா நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து, ஓகே, 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து மட்டுமே வந்து கேட்கப்படுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஸோ இப்போ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி வெய்வ்டு பை சிட்டிசன். ஸோ வெய்வ்டு அப்படின்னா வந்து எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஓகே, நிராகரிக்கிறது, ஓகே, ஓகே, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி, ஓகே, சொல்லக்கூடிய உரிமை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிட்டிசன்ஸ்க்கு வந்து அப்படி வந்து கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து சரியான வழியும் கூட. அதுக்காக தான் வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஒரு 6 உரிமைகளை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதன் கீழே வந்து நிறைய சட்டப்பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் பை த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உச்சநீதிமன்றத்தால், ஓகே, அடிப்படை உரிமைகளை வந்து, ஓகே, நிறுத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நிறுத்தி வைக்க முடியும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கெனாட் பி வெய்வ்டு பை த சிட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் த பேசிஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ நீதி புனராய்வுக்கு அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு இந்திய குடிமகன், ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்ல இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் குறித்த சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரு குடிமகன் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்யும், waived off அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமைகளை இடைநிறுத்தம், சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்யக்கூடிய, ஓகே, தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றது இது கரெக்ட். ஓகே, அதே மாதிரி நீதி புனராய்வின் அடித்தளமே வந்து அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னு சொல்றது இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யார் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எமர்ஜென்சி நெருக்கடி காலங்களில் பிரசிடென்ட்டோடைய ப்ரொக்ளமேஷன், பிரசிடென்ட்டோடைய ஆர்டர், ஆணையின் மூலமாக மட்டும்தான் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுலேயுமே வந்து அனைத்து உரிமைகளையும் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, எக்ஸப்ஷன் இருக்கு. அடிப்படை உரிமைகளில் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள்
ஓகே. ஸோ 20 and 21 சரிங்களா. ஸோ இதில் 21 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஆர்டிகல் 19 சரிங்களா, சுதந்திர உரிமை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நேஷனல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி வந்தால் மட்டும்தான் வந்து ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆகும் சரிங்களா. அது ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆயிரும். ஆர்டிகல் 20, 21 எப்போதுமே இருக்கும். அதாவது 21 என்ன சொன்னால் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் டிக்னிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ வாழ்க்கை மற்றும் ஓகே தனி மனித சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வந்து சஸ்பெண்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு. எல்லா உரிமைகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தால் வந்து ஓகே தள்ளுபடி பண்ண முடியாது. இப்போ பிரசிடென்டோடைய ஓகே தேசிய நெருக்கடி காலத்தில் அல்லது நெருக்கடி காலங்களில் பிரசிடென்ட் நினைச்சா மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவருடைய ஆணையின் மூலமா தள்ளுபடி பண்ண முடியும். அதுவுமே வந்து கண்டினியூஸாக கிடையாது, என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ மாநில அவசர நிலை அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் பீரியட் வந்து 3 years தான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேசிய நெருக்கடி அப்படிங்கிற எமர்ஜென்சி அப்படிங்கிற டாபிக் வந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்பப்பெல்லாம் வந்து தள்ளுபடி ஆகும், அதில் எதெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக படிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓகே அடிப்படை உரிமைகள் சார்ந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே தனக்கான அடிப்படை உரிமைகளை குடிமக்கள் தள்ளுபடி செய்ய முடியாது. அதே மாதிரி நீதி புனராய்வுக்கு அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் பொழுது நீதி புனராய்வு செய்யப்படுது. ஓகே. ஸோ அப்போ 3 and 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நமக்கு வந்து 3 and 4 ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க, இது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். ஸோ இது வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான ஓகே உறவுகள். ஸோ அதில் வந்து 3 வகையாக வந்து இந்த உறவுகளை வந்து ஓகே நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் தென் ஃபினான்ஷியல். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற ஓகே சட்டம் இயற்றுதலில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள் அது சார்ந்து வருது. இப்போ சட்டம் இயற்றுதல் வந்து there are 3 லிஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ யூனியன் லிஸ்ட், ஓகே ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஓகே அதுக்கப்புறம் பொது பட்டியல். ஓகே. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பட்டியலும் வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ யூனியன் லிஸ்ட் மத்திய பட்டியலில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஓகே. ஸோ அதே மாதிரி மாநில பட்டியலில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு, தென் கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியலில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே கூட தெரிஞ்சுக்கேன். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா ஓகே ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் எனுமரேட்டட் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஓகே விஷயங்கள்ல யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கேன் லெஜிஸ்லேட் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா இது பொது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான பட்டியல் அப்படின்னா அதுக்கு பேர் பொது பட்டியல். ஸோ இதில் வந்து 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த 52 விஷயங்கள்ல வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். அதே மாதிரி இந்த ஈவெண்ட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இன் லெஜிஸ்லேச்சர் த ஸ்டேட் அத்தாரிட்டி வில் ப்ரிவைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஒரு விஷயத்துல ஓகே அதாவது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து மத்திய அரசும் வந்து சட்டம் இருக்கு, மாநில அரசும் சட்டம் இருக்கு ஒரே விஷயத்துல. அப்ப எந்த ஓகே சட்டம் வந்து ஓகே பெரிது ஓகே இல்ல இந்த 2 இயற்றிய சட்டத்துக்கு இடையே வந்து கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னா எதை ஏத்துக்கிறது அப்படின்னா ஓகே யூனியன் கவர்மெண்ட் ஓகே நாடாளுமன்றம் இயற்றிய ஓகே அந்த பொதுப்பட்டியலில் இயற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க இயற்றிய சட்டம் தான் வந்து ஓகே செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ அதன்படி இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட் அத்தாரிட்டி வில் ப்ரிவைல் அப்படிங்கிறது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1 only. ஸோ ட்ரூ தானே கேட்குறாங்க. ஓகே. ஸோ தமிழ்லையும் பார்த்தோம். ஸோ பொதுப்பட்டியல் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகளில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பண்ணலாம், சட்டம் இயற்றலாம். ஓகே. ஸோ இது தொடர்பான மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும் அப்படிங்கிறது தவறு. ஓகே. மத்திய அரசு அதாவது நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் தான் வந்து மேலோங்கி இருக்கும். ஓகே. அப்போ இதற்கான சரியான விடை 1 மட்டும்தான். சரிங்களா. ரைட். அடுத்து லோக்பால் லோகாயுக்தா. ஓகே. ஸோ இது வந்து நீண்ட நாட்களாக வந்து ஓகே இந்தியா அரசியலமைப்பு சட்டம் வந்ததுலேருந்து பல்வேறு அரசாங்கங்கள் முயற்சி செய்கிறாங்க. ஓகே. லோக்பால் அல்லது லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பு. ஸோ இது என்ன அப்படின்னா இதோடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது வந்து ஓகே redressing the citizens grievances. ஓகே.
குடிமக்களுடைய ஓகே குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பு. ஸோ இந்த குடிமக்களுடைய குறைகள் எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே மத்திய அரசும் சரி மாநில அரசுகளும் சரி, அதுவும் வந்து குறிப்பா வந்து பொது சேவையில் இருக்கக்கூடிய ஓகே அதிகாரிகள், நம்மளுடைய எம்எல்ஏஸ் எம்பிஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓகே. ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பல்வேறு எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்காங்க, பல்வேறு அலுவலகங்கள் அல்லது பல்வேறு ஓகே அமைப்புகளை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நடக்கக்கூடிய ஓகே ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து விசாரிக்கிறதுக்கான ஒரு முகமையாக வந்து ஒரு பொதுவான ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் ஓகே ஒரு பல வருடங்களோட கோரிக்கை. ஸோ இது வந்து எப்போ நிறைவேறுது அப்படின்னா லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் 2013 ஓகேங்களா. ஸோ 2013 வந்து ஓகே சட்டம் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்படுது. 2014 அமைப்பில் இருக்கு. லோக்பால் அப்படிங்கிறது வந்து ஓகே மத்திய அளவில் செயல்படக்கூடிய நிறுவனம். ஸோ லோகாயுக்தா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து ஓகே ஸோ லோகாயுக்தா அப்படிங்கிற ஓகே ஒரு அமைப்பை வந்து அந்தந்த மாநிலங்களை ஏற்படுத்தணும். ஸோ இப்போ மாநில அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஓகே நபர்கள் அவர்கள் மீது எழக்கூடிய ஓகே லஞ்சம் ஓகே ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு. ஸோ அப்போ இந்த அமைப்போட வேலை அப்படின்ட்டு என்னன்னு கேட்கல, கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா எய்ம் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் லோக்பால் லோகாயுக்தா. இது எதுக்கு அப்படின்னா குடிமக்களுடைய ஓகே குறைகளை ஓகே நிவர்த்தி செய்வதற்கான ஒரு அமைப்பு. ஸோ இப்போ இந்த லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே ஸோ இவங்களுடைய மாடல் ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு சொல்லுங்க, தீர்ப்பாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அல்லது குறை தீர்ப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க ஓகே. இந்த ஓம்பட்ஸ்மன் ஓகே ஸோ குறை தீர்ப்பாளர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஸ்வீடன் அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைன்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் லோகாயுக்தா அமைப்பு வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2013 இந்த ஆக்ட் ஞாபகம் வச்சுங்க. மெயின் எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா குடிமக்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்யறது ஓகே. எஸ் ஸோ இந்த ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சரிங்களா. ஸோ மத்திய கண்காணிப்பு ஆணையம் இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ஓகே சேர்பர்சன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அது யாருன்னு தெரிஞ்சு வச்சுங்க. பிரசன்ட் சிவிசி ஓகே சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் யாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க ஓகே. ஸோ எஸ்டாப்ளிஷ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் விச் கமிட்டி. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு கமிட்டி குழு ஆணையம் ஓகே இது சம்பந்தமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே. சிவிசி ஓகே மத்திய கண்காணிப்பு ஆணையம். ஸோ இந்த கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிற இந்த அமைப்பு எந்த குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் வந்து ஓகே நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா ஓகே நமக்கு வந்து சந்தானம் கமிட்டி ஓகே. அகைன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஓகே அது சம்பந்தமா அமைக்கப்பட்ட ஆணையங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஓகே ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் ஓகே. ஸோ இந்த கமிட்டி வந்து சந்தானம் கமிட்டி இதுக்கான ஆன்சர் ஓகே. ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் அவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே. ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கான்செப்ட் ஓகே. ஸோ இது சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே. ஸோ ரூல் ஆஃப் லா அப்படின்னா வந்து சட்டத்தினுடைய ஆட்சி, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஓகே. ஸோ நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் வந்து ஓகே அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ரூல் ஆஃப் லா ஓகே. ஸோ இப்போ இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டோட ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூல் ஆஃப் லா இஸ் டு லிஃப்ட் அபவ் த பாலிடிக்ஸ், லிஃப்ட் லா அபவ் த பாலிடிக்ஸ் ஓகே.